அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம குர்குரே எப்படி தயாரிக்கிறாங்க, அது ஹெல்த்தியா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் கான்வர்சேஷன் ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்கேன். இதுல 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராகுல், அப்புறம் கிரண். இந்த வீடியோ முழுக்க இவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ராகுல். Hey Kiran, have you ever wondered how kurkure is made? ராகுல் கேக்குறான். கிரண், குர்குரே எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நீ நினைச்சு பார்த்திருக்கியா? கிரண், yes, I love eating it, but I don't know how it is prepared. கிரண் சொல்றா, ஆம், எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஆனா எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது. ராகுல், let's go and see inside a factory. வாங்க ஃபேக்டரிக்குள்ள போய் பார்க்கலாம். கிரண், wow, that sounds exciting. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ராகுல், first they mix corn meals, rice flour and gram flour. first அவங்கள சோளம் மீல்ஸ், அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு இத கலக்குறாங்க. கிரண், they look like powder. இது பவுடர் மாதிரி தான் இருக்கு. ராகுல், yes, they add water and make duff. ஆம், அதுல தண்ணீர் சேர்த்து மாவு மாதிரி தயாரிக்கிறாங்க. கிரண், just like making chapati duff. இது சப்பாத்தி மாவு மாதிரி தானே அப்படின்னு கேக்குறா. ராகுல், now the duff goes into a machine called an extruder. இப்போ அந்த மாவு எக்ஸ்ட்ரூடர் மெஷினுக்கு போகும். கிரண், what does it do? அது என்ன பண்ணும்? ராகுல், it pushes the duff through small holes and makes twisty shapes. அந்த மாவை சின்ன துளைகளில் தள்ளி twisty shapes ஆக மாற்றும். கிரண், that's why every piece looks different. அதான் எல்லா பீஸுமே வேற மாதிரி இருக்கா. frying process. ராகுல், now they drop into hot oil. இப்போ இந்த twisty shapes எல்லாம் சூடான எண்ணெயில் போடுவார்கள். கிரண், oh no, that looks very hot. ஐயோ, ரொம்ப சூடா இருக்கே. ராகுல், yes, they get deep fried. ஆம், இது deep fry ஆகும். கிரண், that's why they are so crispy. அதனால் தான் அது கிறிஸ்பியாக இருக்கு. They are fried at the right temperature for the right time. சரியான டெம்பரேச்சருக்கும் சரியான நேரத்தில் ஃப்ரை பண்றதால கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா இருக்கு. இது கிறிஸ்பியும் டேஸ்டியாகவும் ஆகிறது. Now they go into a big rotating drum. இப்போ இது பெரிய ரொட்டேட்டிங் ட்ரம்முக்கு போகும். What happens there? அப்படின்னு கிரண் கேட்க, அங்க என்ன நடக்கும்? Spices like chili, salt and masala are added. Chili, காரம், salt, உப்பு, மசாலா மாதிரி spices சேர்க்கப்படும். Yummy, that must smell nice. கிரண் சொல்றா, ரொம்ப நல்ல வாசனை வருது. The rotating drum mixes the snacks and spices evenly. This gives every piece full flavor. அந்த drum spice-ஐ சமமாக mix பண்ணும். அதனால எல்லா பீஸுக்கும் full flavor கிடைக்கும். So next we will move to the packaging process. ராகுல், now they are packed in packets. இப்போ இது பாக்கெட்ல பேக் பண்றாங்க. கிரண், what is the gas inside the packet? பாக்கெட் குள்ள இருக்கும் கேஸ் என்ன? ராகுல், it is nitrogen gas. அது நைட்ரஜன் கேஸ். It keeps the snack fresh and crunchy for a long time. இது ஸ்நாக்ஸை நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாகவும் கிரன்ச்சியாகவும் வைக்க உதவுகிறது. Nitrogen gas is used to push the oxygen out of the packet. Thus, it keeps the snacks safe, fresh and crunchy.
நைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜனை வெளியேற்றுவதன் மூலம் ஸ்நாக்ஸை சேஃபாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வைக்கிறது. Do they check the quality? குவாலிட்டி செக் பண்றாங்களா அப்படின்னு கிரண் கேக்குறார். எஸ், ஒர்க்கர்ஸ் செக் டேஸ்ட், ஷேப் அண்ட் கிறிஸ்பினஸ். ஒர்க்கர்ஸ் டேஸ்ட், அதோட ஷேப் மஸ்டும் அது கிறிஸ்பியா இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. கிரண் சொல்றார், ரியலி? சோ someone taste it. உண்மையா? யாராவது டேஸ்ட் பண்ணுவாங்களா? They make sure every batch is safe and tasty. எல்லா பேட்சும் சேஃபாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறதே கண்டிப்பா பாப்பாங்க. ஓகே, இப்போ கிரண் மெயினான கேள்வி கேக்குறா. ஆர் ஃபேக்டரிஸ் கிளீன்? ஃபேக்டரிஸ் கிளீனா இருக்குமா? ராகுல், எஸ். ஒர்க்கர்ஸ் வேர் கேப்ஸ், கிளவுஸ் அண்ட் மாஸ்க். எவ்ரிதிங் இஸ் கிளீன். ஒர்க்கர்ஸ் கேப்ஸ், கிளவுஸ், மாஸ்க் போடுவாங்க, எல்லாமே கிளீனா இருக்கும். Quality check ensures the snacks are safe, tasty and of the best quality for us. Quality check snacks safe ஆகவும் best quality ஆகவும் இருக்கிறதை உறுதி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. Health awareness. Now come the main point. Health awareness of the kurkure. Okay, Kiran. Is kurkure healthy? Kurkure healthy-யா? Rahul. It is not healthy to eat every day. தினமும் சாப்பிடுவதற்கு குர்குரே நல்லது கிடையாது. அதில் அதிகமான உப்பு இருக்கிறது. It has too much salt. ஏன் இங்க much யூஸ் பண்றோம்? Salt is uncountable. So we are using much salt. It is deep fried in oil. இது எண்ணெயில் deep fry செய்யப்படுகிறது. Eating too much can affect our heart and digestion. அதிகமாக சாப்பிட்டால் இதயத்திற்கும் செரிமானத்திற்கும் பாதிப்பு வரும். குர்குரே is tasty but not healthy to eat every day. It has too much salt and oil. Eating too much can harm our heart and stomach. குர்குரே tasty, ஆனாலும் தினமும் சாப்பிடுவதற்கு அது நல்லதில்லை. அதில் அதிகமான உப்பும் அதிகமான எண்ணெயும் இருக்கிறது. அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும்? நம்மளோட உடல்நிலை பாதிக்கும். ஓகே, கிரண் கேக்குறா, அப்போ நம்ம என்னதான் பண்ணணும்? Then what should we do? ராகுல், இதுல சில நேரம் மட்டும் சாப்பிடலாம். Eat it only for some time. ஆனால் தினமும் காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட வேண்டும். Vegetables, fruits and healthy snacks daily. கிரண் சொல்றா, that is a good idea. அது நல்ல ஐடியா. So good habit make us healthy and strong. Let's eat smart and live healthy. நல்ல பழக்கங்கள் நம்மை ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வைத்திருக்கும். Today we learned how kurkure is made. அப்படின்னு ராகுல் சொல்றான். என்ன சொல்றான்? இன்று குர்குரே எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நாம கத்துக்கிட்டோம். ஓகே, அதுக்கு கிரண், எஸ். From mixing spices to packaging and quality check. எப்படி மிக்ஸ் பண்றாங்க, பேக் பண்றாங்க, குவாலிட்டி செக் வர நம்ம கத்துக்கிட்டோம். ராகுல், we also learned about health and good eating habit. ஹெல்த் மற்றும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை பற்றியும் கத்துக்கிட்டோம். Eat tasty snacks sometime, but always eat healthy food. ஸ்நாக்ஸ் சில நேரம் வேணா கொறிக்கலாம். ஓகே, அணில் கொறிக்கிற மாதிரி கொறிக்கலாம். ஆனால் நம் உண்ணுவதற்கு ஹெல்தி ஃபுட் தான் சிறந்தது. ராகுல், let's follow good habit every day. நல்ல பழக்கங்களை தினமும் பின்பற்றலாம். Let's follow good habit every day. Okay, kurkure is crunchy, tasty and fun, but good habits make life the best. Let's say happy and healthy. கிரண் சொல்றா, குர்குரே டேஸ்டி ஆனாலும் நல்ல பழக்க வழக்கங்கள் தான் வாழ்க்கையை சிறப்பாக்கும். இப்ப நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு தமிழ் மீனிங் கத்துக்கலாம். கிரன்ச்சி, கறக்க முறுக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல. கிறிஸ்பி, முறுக்கு போல. ஓகே. எக்ஸ்ட்ரூடர், மாவை தள்ளி வடிவம் கொடுக்கும் இயந்திரம். குவாலிட்டி செக், தர சோதனை. கார்ன் மில், மக்காச்சோள மாவு. டேஸ்டி, ருசியான. ரொட்டேட்டிங், சுற்றும் சுழலும். ட்விஸ்டி ஷேப்னா சுருளான வடிவம். ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் நான் யூஸ்வலா ஏன் கிரியேட் பண்ணனா, குர்குரே எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அது ஹெல்த்தி கிடையாது, இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு, அது வந்து ஹெல்த்தி கிடையாது, பாரு ராகுல் அப்புறம் கிரண் சொல்றாங்கல்ல அப்படின்ட்டு நம்ம புரிய வைக்கலாம். இது சின்ன பசங்க மட்டும் குர்குரே அடிக்ட் கிடையாது, பெரியவங்களும் தான். ஓகேங்களா? சோ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Should we eat junk food daily? Okay, yes or no? This is for the kids. Okay, நீங்க கிட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க எஸ் சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களான்னு சொல்லுங்க. Did you understand how kurkure was made? Okay, use of extruder. இங்க extruder அப்படிங்கிற அந்த மெஷின் எதுக்கு யூஸ் பண்றாங்க? யூஸ் ஆஃப் நைட்ரஜன் இன் பேக்கேஜிங். இதுக்கு உண்டான ஆன்சரை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு இப்போ என்னென்ன கண்டென்ட் வேணுமோ, என்ன கான்வர்சேஷன்ஸ் வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க. நெக்ஸ்ட் எதை பத்திய டீடைல்ஸ் உங்களுக்கு தேவையோ, இப்ப குர்குரே அப்படின்னா அடுத்த நாள் லேஸ் இல்ல வேற ஏதாவது பிஸ்கெட்ஸ் இதே மாதிரி இல்ல மில்லட்ஸ், இதை பத்தி என்னென்ன டீடைல்ஸ் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பேக்கேஜிங் பத்தி தெரியணுமோ எனக்கு சொல்லுங்க. நான் வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.